குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் வருகின்ற ராகுகேது பேச்சியால் விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ராகுகேது பேச்சியானது விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி இரவு 7:38 ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிலையும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சிம்ம ராசியிலையும் அமர இருக்கிறார்கள். ஆங்கில தேதிக்கு வருகின்ற 18/5/2025 அன்று இந்த ராகுகேது பேச்சு நடைபெற இருக்கிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடமாக 5ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் பின்னோக்கி 4ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் பின்னோக்கி 10ஆம் இடத்திலையும் அமர இருக்கிறார்கள். பொதுவா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பாருங்க நிரந்தர வக்ர கிரகங்கள். அதே போல நிழல் கிரகங்கள் அப்படின்னா ராகு கேதுக்கள். ஒரு ராசியில 18 மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள். அதே போல ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 18 வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். மனித தலையும் பாம்பு உடலும் பாத்தீங்கன்னா ராகு என்றும், அதே போல பாம்பு தலையும் மனித உடலும் கேது என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ராகுகேது பேச்சினால விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? இப்ப விருச்சகம்ங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல 8வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவா விருச்சக ராசிக்காரர்கள் பாருங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் பாருங்க விரைவாக முடிக்கக்கூடியவர்கள், லட்சியவாதிகள், வீரம் செறிந்தவர்கள் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல இரக்க குணங்கிறதும் இருக்கும். மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டு மனம் உருகக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல விருச்சக ராசிக்காரர்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள். அதே போல அதிகார யோகம் கொண்டவர்கள், பூமி யோகம் உடையவர்கள். இதெல்லாம் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள். சரி, விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? கிட்டத்தட்ட 1.5 வருடமாக பாருங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவானும் 11ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்தார்கள். வருகின்ற 18/5/2025 முதல் ராகு 4ஆம் இடத்திலையும் கேது 10ஆம் இடத்திலையும் அமர இருக்கிறார்கள். இப்ப 1.5 வருஷமா ராகு 5ஆம் இடத்துல என்றதுனால பிள்ளைகள் வழியில சிரமங்கள், மன குழப்பங்கள், எந்த ஒரு செயல்ல இறங்கினாலும் அதுல ஒரு குழப்பங்கிறது இருந்திருக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடமாக ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை பார்த்திருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல விருச்சக ராசி பெண்களுக்கு கர்ப்பம் தரிப்பதில் பாருங்க ஏதாவது பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும். அதே போல பாருங்க ராகு 5ஆம் இடத்துல என்றதுனால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல பாருங்க சொத்து வகையில ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதே போல முக்கியமா பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலையை பார்த்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஏதாவது விபத்து, கண்டம், காயம் இது போன்ற பிரச்சனைகளும் இருந்திருக்கும். ஏன்னா கோணத்துல ராகு இருந்தார். கோணத்துல பாவகரங்கள் சஞ்சாரம் செய்யும் போது ஒரு சிலருக்கு உடல்ல ஊனம் ஏற்படக்கூடிய சூழ்நிலாம் கொடுத்துரும். அதே போல 11ஆம் இடத்துல கேது இருந்தார். அது சிறப்பு. ஒரு வகையில உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் கொடுத்திருப்பார் கேது 11ஆம் இடத்துல இருந்ததுனால. மேலும் ராகு பகவான் வருகின்ற 18/5/2025 முதல் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பாருங்க 18 மாதங்கள் 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 10ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். சரி, இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? இந்த 4ஆம் இடத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே பாருங்க ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மே மாசம் 18ஆம் தேதி வரையும் விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன் அப்படின்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 4க்கும் அதிபதியாக வரக்கூடியவர் பாருங்க சனி பகவான். அவர் ராகுவை நோக்கி பயணிக்கிறார். கிட்டத்தட்ட சனி ராகுவும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க இப்ப கோச்சாரத்துல. அப்ப மே மாசம் 18ஆம் தேதி பிறகு பாருங்க ராகு உங்களுக்கு கும்பத்துக்கு வந்துருவார். சனி மீனத்துல இருப்பார். இப்ப சனி பாருங்க உங்களுக்கு மீன ராசிக்கு போயிட்டாரு, இருந்தாலும் ராகுவோட நெருக்கமா இருக்கிறார் இப்ப. அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 4க்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் ராகுவோட நெருக்கமா இருப்பதனால
மே மாசம் 18ஆம் தேதி வரையும் 3ஆம் இட ஆதிபத்தியம் 4ஆம் இட ஆதிபத்தியம் சார்ந்த விஷயத்துல விருச்சக ராசிக்காரர்கள் விழிப்பா இருக்கணும். அது என்ன 3ஆம் இட ஆதிபத்தியம் அப்படின்னா, 3ஆம் இடங்கிறது தைரியம், மனசுல தைரியம் குறைகிற மாதிரி தெரியும். மே மாசம் 18ஆம் தேதி வரையும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பாதிக்கப்படும். அதே போல வேலையாட்கள் வச்சு வேலை செய்யறவங்களுக்கு வேலையாட்களால் பிரச்சனை வரும் மே மாசம் 18ஆம் தேதி வரையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதே போல வீட்டுல பாருங்க, ஆபரணங்கள் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா வச்சிருக்கணும். ஆபரணங்கள் ஏதாவது திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மே மாசம் 18ஆம் தேதி வரையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப விழிப்பா இருக்கணும். அதே போல 3ஆம் இடங்கிறது பாருங்க முயற்சி ஸ்தானம். ஒரு முயற்சி பண்றீங்கன்னா மே மாசம் 18 தேதிக்கு பிறகு எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல கமிஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா மே மாசம் 18 தேதிக்கு பிறகு கமிஷன் சார்ந்த துறையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. அதே போல கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயத்துல எல்லாம் மே மாசம் 18 தேதிக்கு பிறகு நீங்க முயற்சி பண்ணுங்க, அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்ப 3ஆம் இட ஆதிபத்தியங்கள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. ஏதாவது ஒரு இடம் விற்கணும் அப்படின்னா மே மாசம் 18 தேதிக்கு பிறகு நீங்க நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அப்ப மே மாசம் 18ஆம் தேதி வரையும் ஏதாவது ஒரு இடம் விற்கணும், ஒரு வீடு விற்கணும்னா பாருங்க, உங்களுக்கு அதுல தடைகள் வரும். குறைவான விலைக்கு நீங்கள் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்து விடும். அதனால இடம் பூமி கட்டணம் சார்ந்த விஷயத்துல மே மாசம் 18 தேதிக்கு பிறகு முடிவெடுப்பது நல்லதுங்க விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல 4ஆம் இட ஆதிபத்தியம் அப்படின்னா வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனமா போங்க விருச்சக ராசிக்காரர்கள். மே மாசம் 18ஆம் தேதி வரையும் மே மாசம் 18ஆம் தேதி வரையும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல முக்கியமா தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மே மாசம் 18ஆம் தேதி வரையும். மே மாசம் 18 தேதிக்கு பிறகும் தாயாருக்கு கொஞ்சம் ஆகாதுனாலும் மே மாசம் 18ஆம் தேதி வரையும் தாயாருக்கு அதிக கஷ்டங்களை சிரமங்களை கொடுக்கும். அதே போல விருச்சக ராசிக்காரர்கள் புதுசா ஏதாவது முதலீடு போட போறீங்க அப்படின்னா மே மாசம் 18 தேதிக்கு பிறகு போடுவது நல்லது. ஏன் அப்படின்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராகுவோட நெருக்கமா போயிட்டு இருக்கிறார். அப்ப முதலீடு சார்ந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க விருச்சக ராசிக்காரர்கள் மே மாசம் 18ஆம் தேதி வரையும். அதே போல அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வச்சிருக்கீங்க, விலை உயர்ந்த செல்போன்கள் வச்சிருந்தீங்கன்னா காணா போகுங்க மே மாசம் 18ஆம் தேதி வரையும். அதே போல ஏதாவது சுபகாரியங்கள் நடத்த போறீங்க அப்படின்னா மே மாசம் 18 தேதிக்கு பிறகு சுபகாரியங்கள் நடத்துவது நல்லது. அதே போல ஏதாவது ஒரு உயர்கல்வி படிக்க போறீங்க, கொஞ்சம் தூரத்துல போய் படிக்க போறீங்க அப்படின்னா மே மாசம் 18 தேதிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அதன் மூலம். அதே போல வண்டி வாகனம் ஏதாவது திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மே மாசம் 18ஆம் தேதி வரையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அப்ப இந்த 3ஆம் இட ஆதிபத்தியம் 4ஆம் இட ஆதிபத்தியம் சார்ந்த விஷயத்துல மே மாசம் 18ஆம் தேதி வரையும் விருச்சக ராசிக்காரர்கள் விழிப்பா இருக்கணும். முக்கியமா சொந்தக்காரர்கள் வழியில உங்களுக்கு ஏதாவது பாருங்க பகை வரும். நீங்க புதுசா ஏதாவது மே மாசம் 18ஆம் தேதிக்குள்ள இடம் வாங்க போறீங்கன்னா அதுல ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கும். அப்ப ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா மே மாசம் 18 தேதிக்கு பிறகு செய்யுங்க, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும். அப்ப மே மாசம் 18 தேதி வரையும் ஒரு சில விஷயத்துல கவனமா இருங்க. புதுசா ஏதாவது தொழில் தொடங்க போறீங்கன்னா மே மாசம் 18 தேதி பிறகு செய்யுங்க, நல்லது. சரி, மே மாசம் 18 தேதி பிறகு உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே மாசம் 18 தேதிக்கு பிறகு பணம் சார்ந்த விஷயத்துல பாருங்க நல்ல அதிர்ஷ்டம் வரும். ஏன் அப்படின்னா, இப்ப ராகு வந்து கும்பத்துக்கு வந்துருவார், சனி வீட்டுக்கு வந்துருவார். அந்த சனி வந்து குரு வீட்டுல இருந்து அந்த குரு 8ஆம் இடத்துல இருப்பார். அந்த காலகட்டத்துல 8ஆம் இடத்துல குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப உங்களுக்கு சொத்து வகையில பணம் வரும், வியாபாரத்தின் மூலம் பணம் வரும். எப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே மாசம் 18 தேதிக்கு பிறகு ஒரு வியாபாரம் பண்றீங்க, ஒரு தொழில் பண்றீங்கன்னா அதன் மூலம் ஆதாயம் உண்டு. புதுசா ஏதாவது உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல முக்கியமா மே மாசம் 18 தேதி வரையும் கவனமா இருக்கணும் விருச்சக ராசிக்காரர்கள். மே மாசம் 18 தேதி பிறகு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உடல் ரீதியா, இந்த மன ரீதியா, மன அழுத்தம்லாம் உங்களுக்கு மே மாசம் 18 தேதி பிறகு முழுவதுமாக நீங்கிவிடும். மே மாசம் 18 தேதி வரையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம்ங்கிறது இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், 4ஆம் அதிபதி இப்ப ராகு நோக்கி பயணிக்கிறார். மே மாசம் 18 தேதிக்கு பிறகு ராகு வந்து பாருங்க பின்னோக்கி வந்துருவார். அப்ப மே மாசம் 18 தேதி பிறகு உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து விடும். முதலீடு சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், கமிஷன் சார்ந்த விஷயத்துல பாருங்க அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல வேலையாட்களால் லாபம் கிடைக்கும். எப்பன்னா மே மாசம் 18 தேதிக்கு பிறகு புது வேலையாட்கள் உங்களுக்கு அமைவாங்க.
புது ஆபரணங்கள் எடுக்கலாம். மே மாசம் 18 தேதி பிறகு சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு. புதுசா ஏதாவது வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னா மே மாசம் 18 தேதி பிறகு செய்யுங்க, அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்படி பாருங்க, நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை விருச்சக ராசிக்காரர்கள் மே மாசம் 18 தேதிக்கு பிறகு பார்க்க முடியும். அதே போல மே மாசம் 18 தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்வாங்க. 4ஆம் இடத்துக்கு ராகு வந்த பிறகு வண்டி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் விழிப்பா போகணும். இன்னும் சொல்ல போனா மே மாசம் 18 தேதி வரையும் ரொம்ப விழிப்பா இருக்கணும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரையுமே வாகன விஷயத்துல கொஞ்சம் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாருங்க, 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தாயாருடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மற்றபடி பாருங்க, 4ஆம் இடத்துல ராகு ஒன்னும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி 5ஆம் இடத்துல கோணமேறி வலுவா பாருங்க சஞ்சாரம் செய்வார். அப்ப உங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தோம் 5ஆம் இடத்துல கோணமேறி வலுவா இருப்பதனால உங்களுக்கு எதையும் வெல்லக்கூடிய பராக்கிரமங்கிறது கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே மாசம் 18 தேதிக்கு பிறகு இந்த 3ஆம் இட ஆதிபத்தியம் 4ஆம் இட ஆதிபத்தியம் வலுப்பெறும். சொத்து வகையில, வியாபாரம் சார்ந்த விஷயத்துல, உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு மாற்றங்களை, நல்ல ஒரு திருப்பு முனைகளை பார்க்க போறீங்க விருச்சக ராசிக்காரர்கள். மே மாதம் 18 தேதிக்கு பிறகு புது வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே மாசம் 18 தேதிக்கு பிறகு மன அழுத்தம்லாம் குறைந்து வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்க போறீங்க. நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க. உங்கள் வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்க இருக்கிறது மே மாசம் 18 தேதிக்கு பிறகு விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அப்ப இந்த ராகு கேது பேச்சும் பாருங்க, நல்ல ஒரு மாற்றத்தை, வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு கட்டாயம் நம்பலாங்க விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு புது விடியல் ஆரம்பம், நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு திருப்பு முனை, எதிர்பாராத பணவரவு. என்ன குரு 8ல இருப்பார், மறைமுக வருமானம், இதெல்லாம் பாருங்க எதிர்பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரர்கள் மே மாசம் 18 தேதிக்கு அப்புறம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.